சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டத்தை தீவிரவாதிகள் சீர்குலைக்கக்கூடும் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு அங்கு வணிக வளாகம் அமைப்பதற்கான பணியை பார்வையிட்ட அதிமுக அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பொய்யான தகவலை கூறி தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெய்பால் பாஸ்போர்ட் பெற்ற வழக்கில் மண்டல அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் இலங்கை சிறையிலிருந்து தமிழக மீனவர்கள் 74 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு விடுவிக்கவில்லை. படகுகளை மீட்க 2 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்துள்ளார். இந்திய சுதந்திர தினத்தையொட்டி நல்லெண்ண அடிப்படை உயர்கல்வித்துறையின் தவறான செயல்பாட்டால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் வெகுவாக குறைந்து கொண்டே வருவதாக தணிக்கைத்துறை தலைவரின் அறிக்கை எல்லோரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம்.